அவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் நல்லது செஞ்சாலே போதும். அந்த 41 குடும்பத்துக்கு நீ ஒரு மாசம் கழிச்சு நீ மகாபலிபுரத்துல ஆறுதல் சொல்லு. எதுக்குங்க அந்த ஆறுதல் கூட ஒரு மாசம் கழிச்சு ஆறுதல் சொல்லுவார்? நான் கேட்கிறேன். இது கட்சி மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு முதலாளி கிட்ட நம்ம போய் கை நீட்டி கூலி சம்பளம் வாங்குறோம் பாத்தீங்களா, அது மாதிரி தான் தெரியுது. இந்த 41 உயிரையும் நீங்க ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குற ஆறுதலுக்கு எதுக்கு நீங்க இப்படி எதுக்காக நீங்க உள்ள வரீங்க? உங்களால முடிஞ்சா இறங்கி செய்யுங்க, இல்லையா விலகி போங்க. இருக்கிறவங்க செஞ்சுட்டு போட்டோம். இப்போ புதுசா என்னவோ நான் இருக்கிற இடத்துல நீங்க என்ன பாருங்க, நீங்க என்ன பார்த்தாதான் நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன்ற மாதிரி இருக்குல்ல. இந்த துயரமான சம்பவம் நடந்து விட்டது. அவரு எப்போ போனாரு? அந்த நைட்டே கிளம்பி சென்னை வந்துட்டாரு. சொன்னா நம்மளுக்கு உபயோகம் செய்யறதுக்கே ஒரு நல்லது செய்யறதுக்கு தான் நீங்க வரணும். இப்பவே நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா உங்களை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடணும், உங்களை நம்பி நம்ம எப்படி ஆட்சி கொடுக்கணும், சொல் புத்தி இல்லைன்னா செய்யல யாருன்னா சொல்றாங்களே அதனாச்சும் வச்சு நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாம நீங்க இருக்கிற போது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல பொதுவாகவே எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எத்தனை கட்சி இருக்குது, அத்தனை கட்சிக்கார் பேசுறாங்க, ஆறுதலை வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க. நீ என்ன பயிரா போடுங்கன்னு மக்களுங்க வீட்டிலே போறாங்க, வீட்டுக்குள்ளே போறாங்க, அவங்கவுங்க தேவையை பார்க்குறாங்க. அந்த மாதிரி தலைவர் தான் எங்களுக்கு தேவை. நீ வீட்டு உள்ள ஒழிஞ்சுக்கின்னு நீ மக்களுங்க எப்படின்னா செத்துன்னு போட்ட நான் உயிர் தப்பிச்சு நான் வந்தா போதுன்னு சொல்ற தலைவர் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு கட்சின்னா இந்த தலைவர்னு சொல்லி வந்தால் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வராத முன்னே மக்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் இது செய்கிறாங்க, கஷ்டம் கொடுக்குறீங்க. அது மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி மக்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடணும்? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்சி ஒரு இதுன்னு சொன்னால் நம்மளுக்கு உபயோகம் செய்கிறதுக்கே ஒரு நல்லது செய்கிறதுக்கு தான் நீங்கள் வரணும். இப்போவே நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா உங்களை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடணும், உங்களை நம்பி நம்ம எப்படி ஆட்சி கொடுக்கணும். நம்ம வாழ்நாள் தான் இப்போ ஒரு கட்சி தலைவர்னால் நம்மளுக்கு என்னன்னு செய்கிறோம். இப்போ நல்லது செய்கிறாங்க, ரேஷன் கார்டு அது இதுன்னு செய்கிறாங்க. அதில் நீங்கள் இப்போவே நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா வருங்காலத்துக்கு உங்களை நம்பி நம்ம ஓட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு யோசிக்க வேண்டியது இருக்குது. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்ததே 7 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. டிஐஜி சொல்கிறாரு இந்த இடத்துல தான் மீட்டிங் போடணும்னு சொல்கிறாரு. அதை விட்டுட்டு இவருக்கோசம் போய் போட்டாங்க. அப்போ இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாருமே தண்ணி இல்லை எதுவுமே இல்லை சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு கூட்ட மக்களில் நெரிச்சலில் சாவுறாங்க. இது யார் கவனிக்கணும்? யார் மேலே கவனிக்கணும்? அவர் ஒரு கட்சி தலைவர். இத்தனை துயரமான சம்பவம் நடந்து விட்டது. அவர் எப்போ போனார்? அந்த நைட்டே கிளம்பி சென்னை வந்துட்டார். அவங்க மாவட்ட செயலாளர் யார், அதுக்கு உட்பட்ட வட்ட செயலாளர் யார், அதுக்கப்புறமா கழக செயலாளர் யாருன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இதை விட்டுட்டு கவர்மெண்ட் மேலே போய் சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் இல்லைன்னா அனைத்து கட்சியும் அங்கே போய் இருக்காரு, இவரு ஏன் போல? அவர் ஃபர்ஸ்ட் கட்சியோட தலைவராக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஒரு கட்சி ஒரு சிஎம்ன்றது பொறுப்பு வேற ஒரு பொறுப்பு. ஒரு மக்களை சேர்த்து பிடிக்க தான் பார்க்கணும். ஒரு நீ மாநாடு நடத்துறனாக்கா மாநாடு எல்லா இடத்துலையும் மாநாடு நடத்துறாங்க. நீங்கள் மட்டும் கட்சி வச்சுன்னு நிறைய பேர் கட்சி இருக்கிறாங்க. மாநாடு எல்லா இடத்துலையும் தான் மாநாடு, யாரும் உயிர் போகல மாநாட்டில், எந்த ஒரு மாநாட்டிலையும். மாநாடு நடக்கிறப்போ ஒரு வாட்டர் பாட்டில் நீ சொன்ன டைம் வேறு, நீங்கள் வந்த டைம் வேறு. இப்போ அவர் தலைவர்லாம் பார்க்க மாட்டாங்க, ஒரு ஹீரோ அதுமாரி தான். அந்த இதில் மக்கள் தேடி வருவாங்க. நான் கூட இப்போ ஹீரோ வர்றாருன்னா பார்க்க செய்வேன், நானும் தான் போய் பார்க்க செய்வேன். அதுமாரி தான் மக்கள் தேடின்னு வந்தாங்க. இவருக்கு அந்த டைமுக்கு வச்சு இந்த மீட்டிங்கு கரெக்டாக அந்த டைமில் முடிச்சிருந்தாருனாக்கா இதுமாரி ஆயிருக்காது. மக்கள் சேரணும் சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு மாநாடு இருந்துட்டு ஒரு மக்கள் சேஃப்டியாக இருக்காங்களா அதெல்லாம் சுற்றி பார்க்கணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பந்தல் இல்லை, ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்லாமல் மூச்சு திணறி தான் நிறைய பேர் செஞ்சாங்க. சரி இறந்தாங்க, உங்களால் தான் இறந்தாங்க. அப்போ அந்த டைம் நீங்கள் நின்று இப்போ அந்த அங்கே நடக்குது பிரச்சனை, நீங்கள் எதுக்கு ஓடுனீங்க? அந்த இடத்த விட்டியா ஓடுனீங்க? இவர் இறந்தோடனே வண்டியில் போனது தப்பான விஷயம். சரி அவர் போயிட்டார். மறுநாள் அந்த வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் சாவுன்னு இருக்கும்ல, ஒன்று இறந்தவங்க இருப்பாங்களே. அப்போ அதெல்லாம் அவர் போய் மறுநாள் அவர் போய் பார்த்துருக்கலாம். பார்த்து ஒரு மாலை போட்டு இது மாதிரி நடந்துச்சு, மன்னிச்சுக்குங்க, எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் அதை ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு எதனா ஒன்று சொல்லியிருக்கோம். இல்லையா அவர்னால போக முடியா, அவர் கூட்டணி தலைவர் அவங்களுக்கும் கட்சிங்க குடும்பம்லாம் இருப்பாங்களா, அண்ணனுங்க தம்பிங்க சித்தப்பா பெரியப்பாலாம் அவங்களுக்கு கூட இருப்பாங்களே. இல்லை அவங்கன்னா போய் இந்த மாதிரி ஆறுதல் எதனா ஒன்றும் அவங்க சொல்லியிருக்கணும். அதுவும் அவங்க சொல்லலை. இப்போ எதுக்காக இப்போ இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னா அவங்களுக்கும் எதனா இது பண்ணால் ஒரு கட்சிக்கான காசு முன்னே கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு தானே இவரும் கொடுக்குறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அது ஃபஸ்ட்டே போய் அது அன்றைக்கே இறந்த அன்றைக்கே போக முடியல. நான் மறுநாளே போய் அவங்க ஹெல்ப் பண்ணி எங்களால் முடிஞ்சு நான் பண்ணிட்டேன். சரி உங்களால் என்னால் இதான் முடியும்னு சொல்லி அவர் எதனா கொடுத்துருந்தாருன்னா
அப்போ அவரு இந்த கட்சிக்கு அவர் ஏற்றவருன்னு சொல்லியிருக்கலாம். அவர் எதுவுமே அவர் பண்ணலையா அந்த நேரத்தில்? இப்போ எதுக்கு எந்த நேரத்தில் அவர் கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி இப்போ வந்து வர சொல்கிறாரு மாநாடுக்கு. அவர் இருக்கிற இடத்துக்கு எதுக்கு வர சொல்கிறாரு அவர்? அது தப்பு தானே. இப்போ இவர் வந்து திருப்பி வந்து நிறைய ஜனங்க வந்தானா திருப்பி அவஸ்தைப்பட மாட்டாங்களா ஜனங்க வந்து? இப்போ எந்த எந்த அடிப்படையில் எல்லா ஜனங்களும் அங்கே போவாங்க? அவங்க கூப்பிட்ட இடத்துல எந்த அடிப்படையில் அவங்க ஜனங்க போவாங்க? திருப்பி எதாவது ஒன்று ஆகுமா, எங்கள் குடும்பத்துக்கு எதனா ஒன்று ஆகுமா, வாரிசு இல்லாமல் போமா, இல்லை பிள்ளைங்க இல்லாமல் போமா அப்படின்னு அவங்க யோசனை பண்ணுவாங்களா அந்த நேரத்தில்? சார், முதல்ல வந்து ஒரு இறப்புன்றது வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தான் திருப்பி கொடுக்க முடியாத பேரிழப்பு. அந்த பேரிழப்பை வந்து யாராலையும் வந்து திரும்பவும் கொடுக்க முடியாது. இன்னொன்று கேட்டினா இவருடைய அனுபவம் அவ்வளவுதான். இவர் சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷத்துக்கு எங்கே வந்து நமக்கு எதுனா ஆயிடப்பட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறார். இதுவரையும் வந்து அவங்க சம்பந்தப்பட்டவங்களை போய் பார்க்கவே இல்லை. அவங்களுடைய வேதனையும் இன்னும் தீர்க்கலை. கேட்டால் நான் வந்து 20 லட்சத்தை வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து நான் சேர்த்துட்டேன். ஒரு தலைவரோட வேலை இதுதானா? இந்த இந்த இவ்வளவு பெரிய விஷயத்தையே வந்து இவ்வளவு சாதாரணமா செயல்படுற இவருக்கு எப்படி மக்கள் எப்படி நாளைக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க? எவ்வளவு பெரிய பதவியை இவரால் எப்படி வகிக்க முடியும்? எப்படிங்க அது? கூப்பிட்டுட்டு ஆறுதல் சொல்றது வந்து எங்கேயாச்சும் நடக்குமா? யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? இப்போ வந்து ஒரு இடத்துல யாரா இறந்துட்டாங்கன்னா அவங்கள தேடி தான் நம்ம போறோம். போயிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு அவங்க தெத்தை பார்த்துட்டு வரோம். அப்படி இல்லையா, அந்த இடத்துல நம்ம இல்லை வெளியில இருந்தோம்னா நம்ம வந்து வந்துட்ட பிறகு கூட அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் இருக்கவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு அவங்க போட்டோக்கு ஒரு மாலை போட்டு இப்படி வரத்தான் இது வரைக்கும் கூட நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து புதுசா என்னவோ நான் இருக்கிற இடத்துல நீங்க வந்து என்ன பாருங்க, நீங்க வந்து என்ன பார்த்தா தான் நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன்ற மாரி இருக்குல்ல. இது வந்து ஆறுதலை வந்து அவங்க வந்து கேட்டு வாங்குற மாரி இருக்கு. இவர் போய் ஆறுதல் சொல்ற மாரியே இல்லை. அவங்க வந்து இவங்க கிட்ட எங்களுக்கு ஆறுதல் கொடுங்க, நாங்க வந்து உங்களுக்காக ஆறுதலுக்கோசம் நாங்க வந்து நிக்கிறோன்ற மாரி இருக்கு இல்லைங்களா? இது வந்து எங்களால் ஏத்துக்கவே முடியலங்க. மக்களுக்கான பிரதிநிதியை தான் மக்கள் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறாரு, அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறீங்க, அது எப்படி இருக்குது? ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஆடியோ லான்ச்னு ஒன்று வைப்பாங்க. அந்தமாரி கூட்டம் தான் வரும். கூட்டம் வருது. இப்போ கூட்டத்தில் நெரிசலில் இறந்துட்டாங்க. ஸோ அவங்கள நீங்கள் போய் என்ன பண்ணணும், பார்க்கணும். நீங்கள் அங்கேருந்து வந்து ஓடிட்டீங்க. இதை நான் பற்றி பேசணும்ல, நிறைய பேர் பேசிட்டாங்க. இப்போது அவர் ஒரு படத்தை வந்து ஸ்டோரி கேட்கணுன்னா என்ன தெரியுமா பண்ணுவார்? ப்ரொடியூசர் போக மாட்டாங்க. இப்போ டேரக்டரை வந்து சரி நான் வீட்டில் இருக்கேன் வாங்க கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார். இப்போ அந்தமாரி தான் மக்களோட மனநிலையும் அவர் எதிர்பார்க்குறாரு. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து வீட்டில் வந்து நான் ஆறுதல் தெரிவிக்கிறேன் அப்படின்னு. அது சினிமாவுக்கு ஓகே, பட் இப்போ அரசியலுக்கு சரியாக வராது. அவரை என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஆனால் கேட்கணுன்னு தான் தோணுது. அவங்க இறந்த உடனே ஏன் அவர் அந்த ஸ்பாட்டில் நிற்காம உடனே ஓடி போகிறாரு சென்னைக்கு? அப்புறம் எதுக்கு நீங்கள் மாநாடு போடுறீங்க? மாநாடு போட்டால் அதில் என்ன ப்ராப்ளம் வருதோ என்ன ஏதுன்னு ஃபேஸ் பண்ணுறதுன்னா மாநாடு போட்டு எல்லாம் பேசுகிறீங்க. பேசுகிறதுக்கு வாய் வர்றப்போ அப்போ அடிப்பட்டவங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோணலையா? ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்க்கறதுல என்ன யூஸ் இருக்குது? யோசிச்சு பாருங்கள். இப்போ செத்துடுறாங்க, அவங்கள ஒரு மாதம் கழிச்சு போய் நீங்கள் பார்ப்பீங்களா? இதே உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் பிரதரோ உங்கள் சிஸ்டர்ஸோ வந்தால் நீங்கள் போய் ஒரு மாதம் கழிச்சு தான் போய் பார்ப்பீங்களா? அந்த டைமில் ஸ்பாட்ஸில் போய் பார்க்கணும், செய்யணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக பேசணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நீங்களாம் ஆட்சியில் வந்தால் என்ன செய்வீங்க? ஒரு ரசிகர் மன்றத்தையே உங்களால் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி கொண்டு வர முடியாத நிலமையில நீங்கள் இருக்கீங்க. ஒரு அடிதல் புரி எல்லாமே அந்த இடத்துல நடக்குது. நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஒரு இடத்த தீர்மானிக்கிறீங்க, அந்த இடத்துக்கு உண்டான பர்மிஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ அந்த இடத்துல கரெக்டான பொசிஷனில் இருக்காதான்னு செக் பண்ண மாட்டிங்களா? ஏன் உங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்களை பார்க்க மாட்டாங்களா? இது நெரிசல் வருதுன்றீங்க, அதிகமான மக்கள் வரேன்றாங்க. அப்போ அந்த இடத்த வைக்காமல் விட்டுருந்தா ஒரு 41 உயிர் போகாமல் இருந்திருக்கும் இல்லையா? இந்த 41 உயிரையும் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு வந்து கொடுக்குற ஆறுதலுக்கு எதுக்காக நீங்கள் வந்து உள்ளே வரீங்க? உங்களால் முடிஞ்சால் இறங்கி செய்யுங்க, இல்லையா விலகி போங்க. இருக்கிறவங்க செஞ்சுட்டு போட்டோம். அதுக்கு நீங்கள் செய்கிறன்ற பேரில் வந்து ஒரு 41 உயிர் இறந்து அதுக்கு நீங்கள் 20 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறது, அதுவும் ஒரு மாதம். இப்போ போய் கரூரில் போனது, இப்போ மகாபலிபுரத்தில் மறுபடியும் போட போகிறீங்க. அதுவும் நீங்கள் அடிதல் போட்டு ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு அவங்களெல்லாம் வச்சு செய்யறதுக்கு நீங்கள் செய்யாமே இருக்கலாமே. எதுக்கு அப்படி உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு மாதம் வரையும் அவங்க என்ன சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, எப்படி போனாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எந்த பொசிஷனில் இருக்காங்களும் உங்களுக்கு பார்க்க முடியல. எல்லா கட்சியும் போய் பார்க்குது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன கிழிக்கிறீங்க அந்த இடத்துல? நான் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் என்ன கிழிக்கிறீங்க? உங்கள் தொண்டர்களுக்கு என்ன பிடுங்குறாங்க அந்த இடத்துல? ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு ரசிகராக கேட்கல, இந்த நாட்டில் ஒரு குடிமகளாக கேட்குறேன். இப்போ நானும் என் பொண்ணும் அங்கே போய் நாங்கள் நின்னோம்னா எங்களுக்கும் அந்த நிலைமை தானே வந்திருக்கோம். நாங்கள் வெறும் டிவியில் பார்த்ததுக்கே எங்களுக்கு அகோரமாக இருக்குது பார்க்குற பார்வை. நீங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல அவ்வளோ இது நடக்குதுன்னா
அப்போ உங்கள் மக்கள் அவ்வளோ ரசிகர்ன்றீங்க. உங்கள் ரசிகர்களுக்கு சொல்லி கொடுக்கலையா எப்படி பாதுகாக்கணும், வரவங்களை எப்படி செய்யணும்னு? அந்த ஒரு தன்மை கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் எல்லாம் எதுக்கு ரசிகர் மன்றம் நடத்துகிறீங்க? எதுக்கு வந்து இது என்னது கட்சி நடத்துறதுக்கு வந்திருக்கீங்க? ஒன்றே அனுபவம் இருக்கணும், இல்லை அனுபவம் பண்ணவங்களையாவது கொஞ்சம் கேட்டு நடத்துங்க. எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டு நான் செய்கிறேன், இதை பண்ணுறேன், இவங்க குறைய சொல்கிறேன், அவங்க குறைய சொல்கிறேன்னு சொல்லி 41 உயிர் போனது தான் மிச்சம். அந்த 41 குடும்பத்துக்கு நீங்கள் 20 லட்சம் கொடுக்குறேன்றீங்க. ஒரு உயிரை உங்களால் காப்பாற்ற முடிஞ்சுதா? உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம உயிர் இந்த வருஷம் ஒரு 55 வயசு வரையும் தான், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் அந்த 55 வயசு வரையும் அந்த ஆள் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் இல்லை? அது உங்களால் செய்ய முடியுமா? நீங்கள் 20 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க, அதுக்கு வரையும் அவங்க சாப்பிட்றது போகிறது வர்றது இந்த 20 லட்சத்துலேயே முடிஞ்சிருமா? கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மை. நீங்களாம் என்ன படிச்சுட்டு உள்ளே வரீங்க? இது வந்து கட்சி மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து ஒரு முதலாளி கிட்ட வந்து நம்ம போய் கை நீட்டி வந்து கூலி சம்பளம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா முதலாளி கிட்ட போய் நாங்கள் இந்த வேலையை செஞ்சோம், எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுங்க நாங்கள் போய் கேட்குறோம், அவங்க வந்து சம்பளத்தை கொடுக்குறாங்க. அதுமாரி உங்கள் மாநாட்டுக்கு நாங்கள் வந்தோம், எங்கள் வீட்டில் வந்து ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த உயிருக்கான கூலி கொடுங்கன்ற மாரி போய் கேட்குற மாரி இருக்குது. அதுவும் அவராக வந்து எதுவும் உதவி செய்கிற மாரியோ, என்னை பார்க்க வந்து தானே உங்கள் உயிர் போயிடுச்சுன்னு ஆறுதல் சொல்கிற மாரியோ இல்லை. நாங்களாக போய் அவர்கிட்ட ஆறுதலை வாங்கிக்கிட்டு அவர் கொடுக்குற பணத்தை சரிட்டு வாங்குற மாரி இருக்கு. இதுதான் என்னுடைய கருத்து. முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்க, சரிப்பா விருப்பம் இருக்கிறீங்களா? அந்த விருப்பத்தோட என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு பிரச்சனை டக்குன்னு ஏந்து போய் ஓடணும். எல்லா கட்சிக்காரங்களும் செய்வாங்க அந்த வேலை. எதனா ஒரு பிரச்சனைன்னா அங்கே நடக்குதுன்னு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி நீ கூட கேட்கலையே. எதுக்கு நீ அந்த ஸ்பாட்டுக்கு சென்னைக்கு எதுக்கு ஓடி வந்த? நீ சரி இறந்துட்டாங்கப்பா, நீ போய் எதுனா அஞ்சலி செலுத்தினியா? இல்லை. 14 நாள் காரியம் நடந்துச்சு, செய்யல. மக்களுக்கு என்னென்னு செஞ்சு இப்போ நீங்கள் அரசியல் அதை பற்றி அவருக்கு வந்து படத்தில் நடிக்கிற மாரி அவர் பேசிட்டு போயிட்டாரு. அவர் ஒரு ஹீரோ இல்லை. இப்போ படத்தில் எப்படி ஒரு ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்களா, அந்த ஷூட்டிங்கில் எப்படி பேசுகிறாங்க அந்த இதில் தான் அவர் பேசிட்டு போகிறாரு. அவர் சிஎம்லாம் அவரை மாரிலாம் அவர் பேசலை. ஷூட்டிங் எடுக்கிறாங்கப்பா நம்ம பேசினா எப்படி இருக்கும் அந்த மாரி இதில் தான் அவர் பேசிட்டு போயிருக்காரு. அவர் வந்து சிஎம் வரத்துக்கு வந்து ஒரு தகுதியும் இல்லை, ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை, அவருக்கு ரெஸ்பான்சிபிளாக கிடையாது. எல்லாரும் நிறைய பேர் ஆட்சி நடத்துனாங்க தான். இப்போது எந்த ஒரு ஆட்சிலையும் வந்து ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து யாருமே வந்து பார்ப்பாங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா, ஒரு எவ்வளோ அமைச்சருங்க எம்எல்ஏங்க வட்ட செயலருங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் இருப்பாங்கல்ல. இப்போ நீ ஒரு சிஎம்மாக தான் இருக்கன்னா உங்களுக்கு நீ போட்டிருப்பல ஆளுங்களை. இப்போ உன் ஆளுங்களை நீ பார்க்கணும், உன் ஆளுங்களை நீ சப்போர்ட் பண்ணி நீ இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் போட்டு நிற்க வேண்டியது தானே. எதுக்கு உயிர் போச்சு அந்த இடத்துல? ஏன் போல அவரு? ஏன் போல? எதுக்கு போல? இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்து நீ கூப்பிட்ற, எதுக்காக கூப்பிட்ற? மறைக்கிறதுக்கு கூப்பிட்றியா? காசு கொடுத்து மறைக்கிறதுக்கு கூப்பிட்ற? ஒரு காசு கொடுத்தா வராது உயிர். காசு இல்லாமல் ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த உயிரை காப்பாற்றினா முன்னாடியே வந்து இப்போ உயிர் போயிடுச்சுப்பா உங்கள் வீட்டில் அதுமாரி அந்த சம்பவம் நடந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்துருப்பீங்களா? அதுமாரி நடந்துட்டு இருந்தாக்கா விட்டுட்டு இருப்பீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் நடக்கல, இப்போ இன்னொருத்தவங்க வீட்டில் உன் அரசியலுக்காக இருக்கிற மக்களோட உயிரெல்லாம் போதில்ல. பாவம் இல்லை அவங்க ஜனங்க. இப்போ வந்து ஒரு ரசிகராக பார்க்க தான் வந்திருப்பாங்க, அந்த ஜனங்களும் உயிர் போயிடுச்சு. உன்னுடைய கட்சியிலன்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்திருப்பாங்க, அதுலேயும் உயிர் போயிடுச்சு. இப்போ கடைசியில் மக்களோட உயிர் தான் போகுது அவரால். இன்னும் அவர் இன்னும் வந்தாருனாக்கா இன்னும் எவ்வளோ பேர் அவர் என்ன ஆவாங்கன்னு தெரியாது. இன்னும் அவர் வந்தாக்கா இன்னும் நிறைய மக்களுக்கு இன்னும் செய்வார், என்ன பண்ணுவார். இப்போ இந்த இதுக்கே வந்து பார்க்கல அவர். எல்லாரும் கட்சிக்காரங்க எல்லாரும் போய் பார்த்தாங்களே, இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எல்லாரும் போயிட்டு அந்த டைமில் வந்து ஆறுதல் போய் சொன்னாங்க, கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க. நீங்கள் ஏன் வந்து செலுத்தலை? எதுக்காக வரல அந்த இடத்துக்கு? ஏன் உங்கள் ஆளுங்க வரல? நீ எங்கே போனீங்க? சரி இவ்வளோ நாளாக உன்னை காணுமே. நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியவே வரலையே, நீங்கள் இன்னும் ஒரு பேட்டி கூட ஒன்றும் கொடுக்கல. நீங்கள் வெளியே வந்து இந்தமாரி நடந்துச்சு இது மன்னிச்சு ஒரு வார்த்தை கூட வந்து அவர் சொல்லி வந்து ஒரு இடத்துல கூட வந்து ஒரு நியூஸில் கூட வந்து சொல்லலை. வெளியவே அன்றைக்கி போனவர் இன்னும் கூட அவர் வெளியே வரலப்பா, நாங்கள் இன்னும் பார்க்கலப்பா அவரை. எப்படிங்க பார்ப்பாங்க? இவங்க வந்து இப்போது டிஎம்கே தான் குறை சொல்கிறாங்க. சரி ஓகே, டிஎம்கே குறை சொல்கிறீங்க. இத்தனை மாநாடு நடந்தது, அந்தமாரி ஏன் எல்லா இடத்துலையும் தான் நடந்தது. நீங்கள் கூட்டத்தை வந்து நீங்களாக தான் கேட்டு வாங்குனீங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் கூட்டம் வந்து நாங்கள் நடத்தணும், மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குனீங்க. அப்போ அது வாங்கி யாரோட இதுவே பொறுப்பு? யார் இது? நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். எல்லாமே போட்டு தானே அந்த காவல்துறைக்கிட்ட நீங்கள் இது பண்ணுறீங்க, அதிகாரிங்க கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறீங்க, அந்த ஃபார்மை கொடுத்து அப்ளிகேஷன் பண்ணி வாங்குறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பொறுப்பும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க அடுத்த கட்டப்படியாக அடுத்த தலைவர் வரலான்னு, அவங்க ஓடி ஒளியறதுக்கே கரெக்டாக இருக்குது. இது வந்து எப்படி பேசுவாங்க? இது சரிப்பட்டு வராது. அது மக்கள் போய் அவங்க அப்படி அவரை பார்த்து பேசுனாங்கன்னா அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அது பலன் இல்லாமல் தான் போகும். அதுதான் உண்மை. உண்மையாகவே அவர் கட்சி நடத்துகிறாரா வேறு எதனா நடத்துகிறாரான்னு
எதுவுமே தெரியல எனக்கு. ஒரு அடிப்படை தொண்டனுக்கு இந்தமாரி உங்களை நம்பி வந்த தொண்டனுக்கு இவ்வளோ பெரிய விபத்து ஆயிருக்குது. எல்லாருமே ஃபண்டு கொடுத்தாங்க தான், இல்லைன்னு சொல்ல. நீங்களும் ஃபண்டு கொடுத்தீங்களா? அதுவும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. போய் மறுநாள் அதுவும் ஒரு அன்னைக்கு பார்க்க முடியலன்னா கூட ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட போய் பார்த்துடலாம். அதுவே ஒரு தலைவனாக இருந்துட்டு அவங்கள சார்ந்து இருக்க அவர் பின்னணி இருக்கிற மக்களை யாருமே அவர் போய் சந்திக்காதுன்னா அது ரொம்ப தப்பான செயல் தான் சொல்லப்படுவேன். அவருக்கு இன்னும் அரசியல் பண்ண தெரியலன்னு சொல்லுவேன். அவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து நல்லது செஞ்சாலே போதும். அந்த 41 குடும்பத்துக்கு நீ ஒரு மாசம் கழிச்சு நீ மகாபலிபுரத்துல ஆறுதல் சொல்லு. எதுக்குங்க அந்த ஆறுதல் கூட ஒரு மாசம் கழிச்சு ஆறுதல் சொல்லுவார்? நான் கேட்குறேன். சரி, இது பொதுப்படியானது. ஒரு குழந்தைன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஒரு வாலிப பெண்ணு இறந்ததுக்கு நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, பொதுவாக ஒரு தலைவர் இறங்கி வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லி படத்துக்கு பூவை போட்டு அவங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த நேரத்துலேயே அப்போவே செஞ்சாங்க. இந்த கட்சி அந்த கட்சி சொல்ல விரும்பல. ஒரு பொதுப்படியான ஒரு தலைவர் வந்து செய்தாதான் அது நீ வந்து இந்த அரசியலில் ஊக்கத்தோடு இருக்கிற, நீ வந்து இறங்கி நடக்கிற அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். சின்ன குழந்தைங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அந்த குழந்தைக்காக. ஒரு வேளை வரம் கூட கேட்டிருக்கலாம். அந்த பிள்ளை போச்சு, அந்த மனது இருக்கும் அவங்களுக்கு இல்லாத. அவர் தேவையை மட்டும் அவர் அந்த நேரத்தில் பார்த்துருக்கக்கூடாது. அப்படி இல்லையா, நீ இந்த அளவுக்கு வராத அளவுக்கு நீ முன்னாடியாக அது ஒரு கோரிக்கையை கூட எடுத்துருக்கலாம். உனக்கு எதுவுமே தெரியாமல் வந்து இத்தனை உயிர்கள் போயிட்டு நீ இதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு இது உனக்கு முன்னாடியே எதுவும் தெரியல இல்லையா? அந்த குழந்தை எங்கள் இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் பார்த்தாலுமே வேதனைப்படுறாங்க. நீங்கள் அந்த டைம்லேயே ஒரு ஆறுதல் சொல்லலைன்னா அப்புறம் நான் உங்கள் மேலே வந்து மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை? முதலாவது அரசியல் ஒரு அனுதாபம் இருக்கணும். இது மாதிரி ஆயிடுச்சேன்று நீங்கள் ஒரு அனுதாபப்பட்டிருந்தீங்கன்னா மக்களெல்லாம் பரவாயில்ல நம்ம தலைவர் நம்மளுக்காக அப்படின்ற ஒரு இது இருக்கும். நீங்கள் அந்த டைம்லேயே வந்து ஒரு ஆறுதல் இல்லைன்னா மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் நம்ம வந்து தெருவில் இது மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா இதுனா நம்ம மற்ற கட்சிக்காரங்க இது பொதுவாக சொல்கிறேன், எல்லாரும் வந்து அவங்களே உதாமல் இவர் வந்து எப்போவுமே எதனாச்சும் கொடுக்கணுன்னாலும் அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு தான் கொடுக்குறாரு. அங்கே இடத்துல மக்கள் வயசானவங்களுக்கு கூப்பிட்றாரு, கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டேன்றார். மற்ற கட்சினா வீட்டாண்ட வராங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க, தண்ணி வருது இது இருக்குது பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவர் எதுவுமே வந்து பார்க்கவும் இல்லை, எதுவுமே செய்யலை. நம்ம எல்லா கட்சியும் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் எல்லா கட்சிக்காரங்களும் டைரெக்டாக தான் மக்களை வந்து பார்க்குறாங்க, என்ன இதுன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் அவர் அப்படி செஞ்சதும் இல்லை, எதுவுமே இதுவும் இல்லை. இவர் வந்து ஏற்கனவே ஒரு நிகழ்வில் சொன்னார், அது எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ இது சிபிஐ வந்து மத்திய அரசாங்கத்தோட கைப்பாய்வுன்னு. இப்போ இந்த சம்பவத்தில் மட்டும் இவர் எப்படி சிபிஐ உங்களுடைய கட்சிக்காரரும் மாவட்ட செயலாளரும் வந்து சிபிஐ வந்து கொடுத்த உடனே வந்து எங்கள் பக்கம் வந்து நீதி வென்று விட்டது, நாங்கள் ஜெயித்து விட்டோம், இப்போ சிபிஐ வந்து இப்போ நம்பிக்கை வந்துருச்சா இவருக்கு? எவ்வளோ பெரிய இந்த தமிழ்நாட்டிலேயே அகில இந்திய லெவலில் இவ்வளோ பெரிய ஒரு படுதுயரம் நடந்திருக்குதுன்னா இதுவரையும் நேரில் சந்திக்காத ஒரே தலைவர் யாருன்னா இந்த விஜய் தான், இவர் தான் இருப்பாருங்க. அதாவது இன்னும் வந்து இவர் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதாவது இந்த பேரிழப்புக்கு வந்து இவர் பணம் கொடுத்தா போதாது, இவ்வளோ பெரிய பேரிழப்பு இதுவரையும் அவருடைய நேரில் போய் சந்திக்கல. இவர் வந்து இவருடைய வீட்டுக்கு அழைச்சி பேசுறது எந்த ஒரு நியாயம்? அப்போ மக்களை பார்த்து சந்திக்க பயப்படுறாரா? இதுதான் இவருடைய அரசியல் வழியா? என்ன சார் பண்ணார் அவர்? படத்தில் காட்டுறாரு, சினிமாவில் ஜோக்கெல்லாம் காட்டுறாரு, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னாரு. சரி, எதையோ பணத்துக்காக நடிச்சிட்டார் படத்தில், பரவாயில்ல விடுங்க. உண்மையாகவே அவருக்காக காரூரில் எவ்வளோ புள்ளிங்க எவ்வளோ பெரியவங்க தவளோ குழந்தைங்கெல்லாம் ஓடிச்சுங்க. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் விஜய் தளபதி வாழ்க புகழ் அப்படி இப்படின்னு போனாங்க. 41 பேர் செத்தவங்க வீட்டுக்கு போய் அவரு போய் ஆறுதலை சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரணுமா, இல்லை இவரை தேடி வரணுமா? இவர் செத்துட்டாரா என்ன இவரை தேடி வரத்துக்கு? சொல்லு. இவருக்காக எவ்வளோ புள்ளிங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை. அண்ணனுக்கு தான் போடணும், எங்கள் விஜய் அண்ணனுக்கு தான் போடணும் ஓட்டுன்னு குடும்பமே குழம்பி செதறி நின்ன நேரத்தில் ஏதோ ஒரு கூட்டம் வச்ச அதுக்காக இவ்வளோ ஜனம் வந்து 41 பேர் செத்தாங்க. ஒருத்தர் வந்து ஆறுதலை சொன்னியாடா? எத்தனை கட்சிக்காரங்க? இந்த கட்சி தான் சொல்ல வரல, பொதுவாக பேசுகிறேன் நான். இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல பொதுவாகவே எத்தனை அமைச்சருங்க இருக்கிறாங்க, எத்தனை கட்சி இருக்குது, அத்தனை கட்சிக்கார வந்து பேசுனாங்க, ஆறுதலை வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க. நீ என்ன பயிரா போடுங்கன்னு சினிமாவில் காட்டலையும் ஜோக் அதானா? சாரதி திருமலை திருப்பாச்சி திருப்பிடுவேன் காட்டிடுவேன், என்ன பண்ண? ஒன்றையுமே பண்ணலையே நீ. ஒரு ஆறுதலை வார்த்தை பேசலையே அப்புறம் எப்படி உனக்கு வந்து ஓட்டு போடுவாங்க? எப்படி செய்வாங்க? எதுவும் செய்ய மாட்டாங்க, நினச்சி கூட பார்க்காத. சினிமாவில் தான் உன் திரைப்படம் ஓடும்.
அரசியல்ல உன் திரையெல்லாம் அங்க செல்லாது, வேலைக்கு ஆகாது. இந்த விஷயம்லாம் அவருக்கு இது வந்து எப்படி தோன்றதுன்னா அரசியல் பண்றாரு. ஒரு மாசம் கழிச்சு நீ போய் பார்க்குறோன்னா அப்புறமா என்ன நீங்க நேரடி ஆள் வீட்டுக்கு போயிட்டு நீங்க போய் பாண்டியூரில் போயிட்டு அங்க வர வச்சு கொடுக்குறாங்கன்னா நீங்க ஆன் த ஸ்பாட்டு அந்த இடத்துல போயிட்டு அன்னைக்கே உங்க மாவட்ட செயலரும் இல்லை யாருமே இல்லை அன்னைக்கே போகும். இவர் வந்து எப்படி தெரியுமா, இவர் வந்து சினிமா உலகத்தையே நம்பின்னு இருக்காரு. எல்லாருமே வந்து ரசிகர் மட்டுமாக நினைஞ்சிருக்காங்க. கட்சி வேற ரசிகர் வேற. கட்சி வந்து தொண்டனாக இருப்பான், ரசிகர் வந்து ரசிகரான தான் இருப்பான். அது யோசித்து பார்க்கணும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்டு கூடயே போகிறோம், அவங்க கூட போக சொல்லியே இறந்துட்டாங்க, ஃப்ரெண்டு வந்து தப்பிச்சுக்கினாரு சரிங்களா. அந்த ஃப்ரெண்டு தப்பிச்சுக்கும் போது இவர் வந்து இறங்கும் போது அந்த ஃப்ரெண்டு வந்து இவரை பார்க்கலாம் எப்படி இருக்கும்? இவன் கூட்டு போய் கொலை பண்ண மாரி தானே இருக்கும், பிளான் பண்ணியிருக்கிறான், அதனால தான் இவன் வரலன்ற மாரி தானே இருக்கும். இது கொலையாக தானே சார் பார்க்க முடியுது. இப்போ உங்களை பார்க்க தான் நாங்கள் வந்தோம், உங்களை நம்பி வந்து எங்கள் உயிர் போயிடுச்சு. இடம் சின்ன இடம்ன்றீங்க, பெரிய இடம் கிடைச்ச பிறகு நீங்கள் மாநாடு வைக்க வேண்டியது தானே. சின்ன இடம் தெரிது, சின்ன இடத்துல ஏன் நீங்கள் வச்சிங்க? மத்தியானம் 12 மணிக்கு இருக்குது, நீங்கள் 12 மணிக்கு வராது, எதுக்கு 7 மணிக்கு வந்தீங்க நைட்டு? ஜனங்க காத்துட்டு இருப்பாங்கன்னு தெரியும். நீங்கள் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு நடிகர், நீங்கள் வந்து மிகப்பெரிய நடிகர்ன்ற பட்சத்தில் எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும், எல்லாருக்குமே உங்களை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். அப்படி இருக்க சொல்ல நீங்கள் வந்து கூட்டம் கம்மியாக இருக்க சொல்லி டைமுக்கு போக வேண்டியதானே. கூட்டம் சரியில்லை நீங்களா எப்படி உள்ளே இருந்துட்டு கூட்டம் சேர்ந்து நெரிசல்ல ஜனங்க சிக்கி சாவட்டு லேட்டாக வந்தீங்களா சொல்லுங்க. பெரியவங்கன்னு சொல்லி இருந்தா பரவாயில்லை, ஆனா சின்ன பசங்க இருக்கும் போது அவர் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து இருக்கிறோம். பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா இவர் அதுவும் இல்லாம இத்தனை நாள போச்சு, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா சொல் புத்தி இல்லைன்னா செய்யலை, யாருன்னா சொல்றாங்களே அதனாச்சும் வச்சு நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாம நீங்க இருக்கிற போது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கணும். வருங்கால எலெக்ஷனுக்கு நம்ம பார்த்து தான் செய்யணும். நம்ம பேச்சிலேயே தெரியலையே, நம்ம ஏற்றுக்க மாட்டோம், நம்ம டைரக்டாக எப்படி சார் சொல்ல முடியும்? நம்ம பேசும் பேச்சிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை, அதுவே நம்மளுக்கு இதுவாக இருக்கு. இப்போ நம்ம டைரெக்டாக நான் எப்படி நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் செயலே நீங்கள் சரியா இல்லையே, நம்ம என் மனசால ஏற்றிக்கணும். நீங்கள் சம்பவம் நடந்த இடத்துல பார்த்துருக்கணும். சரி, நீங்கள் போயிட்டீங்களா, கீழே இருக்கிறவங்க தொண்டர்களை பார்க்க சொல்லியிருக்கணும். உங்களுடைய கட்சின்னு சேர்த்துருக்கிறீங்களா, அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லுங்க, நான் போனாலும் நீங்கள் அனுதாபம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ 1 மாதம் ஆக போது, இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள வர வைக்கிறீங்கன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் மனசு வருத்தம் தான். அது மாதிரி இருக்கக்கூடாது. அரசியல்னா என்ன, நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் அவங்கள வந்து நீங்கள் பார்க்குறதா, உங்களை வந்து அவங்க பார்க்குறதா, எப்படி? நீங்கள் ஒரு பொறுப்பாக இருக்கிறீங்க இறங்குறீங்கனாக்கா முதலாவது அவங்களுடைய தேவைகளை நீ என்னன்னு சந்திக்கணும், அவங்க தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். பாட்டிலே உயிருங்க போனது அப்போவே நீங்கள் பார்க்கலனாக்கா அது கொஞ்சம் கடினம். அதாவது சம்பவம் நடந்த இடத்துல வந்து விஜய் வந்து உடனே வந்து பார்க்கல. 40 பேர் இறந்தாங்கல்ல, அவங்கள வந்து உடனே வந்து பார்க்காத அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே அதாவது கிளம்பி போயிட்டார். ஏன்னா அவர் அதாவது மக்கள் உயிரை பார்க்கல, அவர் உயிரை பார்க்கறதுக்காக அவர் கிளம்பி போயிட்டார். அதனால் வந்து இப்போ வந்து சந்திக்கிறேன்னு சொல்கிறார்ல, போயிட்டு 1 மாதம் சந்திக்க அந்த கரூர்லேயே வரணும், வந்து அவங்கள வந்து பார்த்து சந்திக்கணும், ஏதாவது பேசணும், இல்லை அவர் என்ன செய்கிறாரோ அது செய்யணும். அப்படி இல்லையா, நீ வந்து இப்போ மகாபலிபுரத்தை வந்து பார்த்தாக்கா, மகாபலிபுரம் வான்னு சொன்னாக்கா எப்படி? அது கரூருக்கு வந்து பார்க்குறது தான் நல்லது, அதே சம்பவம் நடந்த இடத்துல பார்க்குறது தான் நல்லது. அவர் மகாபலிபுரத்துக்கு போயிட்டு அவர் என்ன பேசுவாரோ ஏது பேசுவாரோ அது தெரியாது. ஆனால் நான் வந்து 20 லட்சம் கொடுக்குறேன் அப்படி. உயிர் தாங்க முக்கியம், பணம் முக்கியம் கிடையாது. அந்த ஒரு குடும்பத்தில் 4 பேர் இறந்துக்கிறாங்க, அந்த 4 பேருக்கு வழி சொல்லணும்ல. அந்த ஒரே ஒருத்தர் வந்து நிற்கிறார் அந்த குடும்பத்தில், அவர் எப்படி தனிமையாக நிற்பார், அவர் எவ்வளோ வேதனையோடு இருப்பார். அதனால் வந்து விஜய் வந்து செய்கிறது சரி கிடையாது. அவர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு நம்ம வந்து பலவீனம் தான். அவர் வந்து அவருக்கு மக்கள் மேலே அக்கறை கிடையாது, புரியுதுங்களா? அவர் வந்து ஜனத்துங்களை கூட்டி மக்களை கூட்டி, அதாவது எல்லாரையும் பெருந்தரெல்லாம் கூட்டி அதை வந்து மற்ற கட்சிக்காரங்க காட்டணும், அவங்கள வச்சு ஓட்டு வாங்கி நம்ம வந்து முதலமைச்சராக வரணும் அப்படின்ட்டு அவர் நினைச்சாரு. அவர் நினைச்சது நடக்கலை. ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தும்போது 4 பேர் செத்தாங்க, 2வது மாநாடு நடத்தும்போது 5 பேர் செத்தாங்க, இப்போ மாநாடு நடத்தும்போது 3வது வாட்டி 41 பேர் செத்தாங்க. இந்த 41 பேர் செத்தோம்னா இவர் மாநாடு வைக்கும் போதெல்லாம் எவ்வளோ உயிருங்க போகுது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இவங்க கூப்பிட்டா அவர் கூப்பிட்டாலாம் போகக்கூடாது, மக்களுங்க இதெல்லாம் சிந்திக்கணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு உயிர் போகுதுன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எப்படிலாம் இருந்துருப்போம். இப்போ நம்ம வீட்டு தலைவனே ஒருத்தர் செத்துடுறாரு, இப்போ நம்மளுக்கு வருங்காலத்தில் யார் பார்க்குறவங்க? அவர் எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு பார்ப்பாரு? இப்போ தராரு, 20 லட்ச ரூபா தராரு. ஃபஸ்ட்டு யார் நிவாரண நிதி ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னு யார் சொன்னது? ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சி தானே சொல்லிச்சு. இப்போ நீ வந்து மக்களுக்குன்னு முன்னாடி வந்து செஞ்சியா, இல்லை உன் தொண்டர்களை அனுப்பிச்சியா? யாருமே அனுப்பலை. ஒருத்தர் மூச்சு வாங்கின்னு தூக்கின்னு போகிறாங்க எல்லாரையும், அப்போ கூட நீ பேசுறதுல தான் இருக்கிற கண்டி மக்களை யாரையும் பார்க்கல. நான் இது மாதிரி இருக்கும்போது நீ தலைவனாக நீ வர்றது எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை.
இப்போவே நீ வந்து ஒரு மாநாடு நடத்தும் போது மக்களுங்க அவ்வளோ பேர் சாகுறாங்க. நீ ஆட்சிக்கு வந்தால் இன்னும் மக்களுங்க இந்த நாடே சுடுகாடு ஆக்கிடுங்க. இப்போ ஒரு தலைவர்னா வந்து மக்களுங்களை எதனா ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் சந்திக்கணும். மக்களுங்க வீட்டிலே போகிறாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அவங்கவுங்க தேவையை பார்க்குறாங்க. அந்த மாதிரி தலைவர் தான் எங்களுக்கு தேவை. நீ வீட்டு உள்ள ஒழிஞ்சுக்கினே நீ மக்களுங்க எப்படின்னா செத்துன்னு போட்டேன் நான் உயிர் தப்பிச்சு நான் வந்தால் போதுன்னு சொல்கிற தலைவர் எங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி தலைவர் நாட்டுக்கு வேணாம். இது மக்களுங்க சிந்திக்கணும். சிந்திக்காத மக்களுங்க விஜய் விஜய் விஜய்னா 300 கோடி சம்பாதிக்கிறாரு. அதில் அரசியல் வராதியா நீ வந்து 1 கோடி நீ வச்சு 2 கோடி மக்களுங்களுக்கு செய்தாலே அரசியலுடைய நீ நல்லா செய்யலாம். அப்படியெல்லாம் செய்யாத நான் ஆட்சிக்கு வந்தால் தான் செய்வேன்னா அப்போ என்ன? நீ முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு ஆசை தானே உனக்கு. அது மக்களை பயன்படுத்துகிற. அப்பாவி மக்களுங்க ஒன்று ஒன்றா சாவுதுங்க, எவ்வளோ உயிருங்க கொள்ளையாக போகுது. இதெல்லாம் தேவையா? யார் யார் ஆட்சிக்கு வரணுமோ அந்தந்த அரசியல்வாதிங்க வந்தால் தான் அந்தந்த நாடு உருப்படும். சும்மா நான் நடிக்கிறவங்க ஆக்ஷன் பண்ணுறவங்களாம் வந்தால் நாடு உருப்படுமா? அது இப்போ குடும்பம்னா கூட பிறந்தவங்க அப்படின்னா உடனே அவர் போய் தான் ஆகணும். அதே மாதிரி இது கட்சின்றவங்க நம்ம மக்கள் தானே. நம்ம கூட எல்லாரும் பேசுகிறவங்க கட்சி இது உடற்புணர்வு இது எங்கள் மக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க. அப்போ இது உறப்புறவு தானே. அப்போ அதை நம்பி போக வேண்டியதானாங்க. அப்போ கட்சிக்கு வர்றவங்க மட்டும் ஒரு இதாக கூட பிறந்தவங்களும் ஒரு இதாக. அப்போ கூட பிறந்தவங்களாம் போக மாட்டாங்களா? போய் தானே ஆகணும். அப்போ அதுக்கும் அது போயிருக்கலாம்ல அவரு. அது ஏன் போகல? அதுதான் நான் சொன்னேன். இவர் போக முடியல சரி மக்களை பார்க்கறதுக்கு பயத்தில் போகலையா இல்லை எதனால் போகலையா நமக்கு காரணம் நமக்கு தெரியாது. அவர் காரணம் தெரியல. அப்போ அதனால தான் அவங்க கூட பிறந்தவங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள போய் சொல்லி ஆதரவு சொல்லி விட்டுலாம்ல. அதே சொல்லலை அவர். இப்போ மக்கள் எப்படி நம்பி இப்போ மகாபலிபுரம் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னேன்னா இப்போ அவர் போய் இறந்தவங்க வீட்டுக்கு போய் அவர் தேடி போவாரா இல்லை இவங்க அடிப்பட்டவங்க வந்து அவங்க வீடை தேடி வருவாங்களா? இப்போ எப்படி வருவாங்க?